வணக்கம் நண்பா நண்பி சிவன் வினித். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கலாமந்திரில் தாங்க. மார்த்தள்ளி கலாமந்திரிலேருந்து ஆதியோகி ஸ்டாச்சுக்கு எப்படி போகிறது, ஆதியோகி ஸ்டாச்சுவை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக 80 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கார் டிரைவ் போகணுன்னா இந்த ஸ்பாட் நல்ல ஸ்பாட்டாக இருக்குங்க. 2 ஹவர்ஸ் போகிறதுக்கு மட்டுமே ஆகுது. நம்ம இப்போ எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் தாங்க. அப்படி கேஆர்புரம் வழியாக வந்து மணியாத்தா டச் பண்ணி அங்கேருந்து ஏர்போர்ட் ரோடில் ஜாயின் பண்ண போகிறோங்க. பிஎம்டிசி பஸ்ஸஸும் அவைல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பஸ்ஸஸ் போகணுன்னாலும் மெஜஸ்டிக்லேருந்து டேரெக்டாக சிக்பல்லாப்பூருக்கும் நமக்கு பஸ்ஸஸ் இருக்குங்க. சிக்பல்லாப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் வருங்க. அந்த டேர்னிங்க்கு அப்புறம் ரோடு சின்னதாக தான் இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போச்சுங்க. இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஷாப்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இருக்காதுங்க. சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஹைவேலேயே சாப்பிட்றது பெட்டருங்க. அங்கேயே நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல் இருந்துச்சு. சரி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இதான் என்ட்ரன்ஸ், ஆதியோகியோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்துமே ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் போனப்போ அந்த இடத்துல ரோடு போடல. இந்த மாதிரி தான் கண்டிஷன் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டோங்க. ஆதியோகிகிட்ட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு. ரைட் சைடில் கடை, லெஃப்ட் சைடு அந்த பார்க்கிங் இருந்துச்சு. அப்படி நீங்கள் நடந்து போனீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அங்கேருந்து அப்படி ஆதியோகிக்கு நடந்து போய்க்கலாங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுறக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்தாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாகர் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்டாச்சுக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய இடமே இருந்துச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா 112 ஃபீட் இருக்குங்க. மலைக்கு நடுவில் வச்சுருக்காங்க. இந்த முன்னாடி வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் இந்த ரெஸ்ட் ரூம் செட்டப்லாம் இருந்துச்சுங்க. கொஞ்சம் டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆனது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 11-12 அந்த டைம்லேயே வந்திருந்தோங்க. ஓரளவுக்கு இந்த லைட் ஷோலாம் பார்த்திங்கன்னா நைட்டு டெய்லியுமே வந்து லேசர் லைட் ஷோ வந்து நடத்துகிறாங்க 7 to 7:30 PM. அந்த டைம் வந்தீங்கனாலும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்டபமும் இருந்துச்சு, தியானம்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுங்க. 1 டே ட்ரிப்பு அப்படியே வந்து நீங்கள் பெங்களூர்லேருந்து வரணுன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. இங்கே பாருங்களேன், நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வரும்போதே வந்து இந்த ஆதியோகி தெரியறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க, கொஞ்சம் தூரத்தில் இருந்து. ஆன் தி வேல வந்து ஃபார்ம் லேண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த கல்லெல்லாம் எடுக்கிறாங்க போல். அந்த இடத்துல லேக் மாதிரி ஃபார்ம் ஆகிடுந்துச்சு. இந்த வியூஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் மார்னிங் வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும். இதுதான் என்ட்ரன்ஸு, நம்ம அப்படியே வந்த என்ட்ரன்ஸுங்க. இங்கே இனி ரோடு போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோதாங்க ஓவரால் வந்து நம்ம ஆதியோகிக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு 1 டே ட்ரிப் அப்படி போகணும் அப்படி யாராச்சும் ஐடியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.